திருநெல்வேலி உலக பெரும்பேட்டில் நவகிரகத்தில் பெரிய சிறப்புமிக்க கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து பல உலக நாடுகளிலேருந்து அனைத்து பேரும் இந்த கோயிலுக்கு வராங்க. இது வந்து பரிகார ஸ்தலங்கிறத இந்த கோயிலில் வந்து நலத்தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு உங்களோட பழைய துணி எதாக இருந்தால் அதை அங்கே துணியில் தண்ணியில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நலன் கலித்தீர்த்த விநாயகர்னு ஒரு கணபதி டெம்பிள் இருக்கும். அது சிதறகாய் வாங்கி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தலத்துக்கு வருவாங்க. வந்து போய் உள்ளார ஃபஸ்ட்டு மூலவர் போய் சிவனை வழிபடுவாங்க. சிவனை வழிபட்டதுக்கப்புறம் அடுத்தது அம்பாளை வழிபட்டதுக்கப்புறம் கடைசியில் சனீஸ்வரன் சன்னிதியில் உங்கள் குடும்பத்தில் தோஷம் எதாவது இருந்ததுன்னா உங்கள் பேரு ராசி பூஜாரி இருப்பார் சிவாச்சாரியத்தை சொல்லி உங்கள் பேரு ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிங்க. பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை பண்ண பொருளை இங்கே கொடுத்துடணும். சில பேர் அனுகிரகமூர்த்தியாக இருக்கலாம், வீட்டுக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். வேறு கோயில் வேறு ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் விட்டுட்டு போகலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் கடைசியாக வந்து கோயில் உள்ள எள்ளு எண்ணெய் தீபம் கொடுப்பாங்க. அதை வாங்கி தலையை சுற்றி 3 தடவை தலையை சுற்றி வச்சுட்டு போனால் இந்த கோயிலில் வந்து நமக்குள்ள தோஷங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அதுதான் இந்த கோயில் சிறப்பு வேறு ராசிக்கெல்லாம் இங்கே வந்து இந்த போர்டில் இருக்கு. மேஷம் இப்போதைக்கு வந்து மீனம், கும்பம், மகரம், கடகம், சிம்மம், விருச்சகம் இந்த ராசிக்கு இப்போ மார்ச் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மார்ச்சுக்கு அப்புறம் வேறு மேஷத்துக்கு ஏழரை மாற போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம். முக்கியமாக இங்கே வந்து வரவங்க சனி, ஆமாம், சனி தோஷ நிவர்த்தியாக தான் வராங்க. எந்தெந்த ஊர்களில் இருக்கலாம். அந்த 7.5 சனிங்கிறது நவகிரக ஸ்தலத்தில் இந்த 7.5 சனிங்கிறது இந்த ஒரு கோயில் மட்டும்தான். என்னென்ன நாட்கள் நீங்கள் வந்து இங்கே மெயினாக வந்து சனிக்கிழமை முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சனிக்கிழமை ஏந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த சாமியை வழிபடுறது நல்லது.